ஆக்சுவலா இப்ப சொல்லப்போற எக்ஸாம்பிள் வந்து உங்க ரியல் லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்க இருக்கிற பிளேஸ் வச்சுக்கலாம். இந்தியாவில் ஈவன் தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் எங்க இருக்காங்க? வில்லேஜ் தானே. ஸோ நீங்க இருக்கிறது ஒரு ரூரல் பகுதின்னு வச்சுக்கலாம். உங்க ஊர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய ரோடு வந்திருக்கும், நிறைய பில்டிங்லாம் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லாமல் உங்க ஊர் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறத நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அந்த பாப்புலேஷன் மேனேஜ் பண்றதுக்கு நிறைய ரோட்ஸ் வந்திருக்கும், பில்டிங் நிறைய தேவை. அதோட முக்கியமானது வாட்டர் சப்ளை அதிகமாக தேவை, சானிடேஷன், இந்த எல்லா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா உங்க கண்ணுக்கே தெரியுது ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, நிறைய ரோடு வந்திருக்கு, பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க. நீங்க ஒரு பிரைம் டைமுக்கு போனீங்கன்னா நிறைய கூட்டமா இருக்கு. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, வேற வழியே இல்லை. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? உங்க ஊர் வந்து கம்ப்ளீட் சிட்டியா மாறல, ரூரல்ல இருந்து கம்ப்ளீட் அர்பனா மாறல, அர்பனைசேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த ப்ராசஸை கரெக்டாக கொண்டு போறதுக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்றதுக்கு ஃபண்டு தேவையில்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருதுல உங்க ஊர் டெவலப் ஆகுதுன்னு, அது உங்க ஊருக்கு மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் தி குளோப் இதான் ட்ரெண்ட். முக்கியமா இந்தியாவோட இந்த செஞ்சுரி வந்து அர்பன் செஞ்சுரி. மீனிங் புரிஞ்சா? அதாவது இந்தியாவோட ஹிஸ்டரியில முதல் முறையாக அதிகமான மக்கள் தொகை வில்லேஜ்ல வாடுறதை விட அதிகமான மக்கள் தொகை வந்து சிட்டில வாழ்வாங்க. அந்த கண்டிஷனுக்கு வரப்போறோம். ஸோ இப்போ பேசுறது வந்து மும்பையோ டெல்லியோ சென்னையோ கிடையாது, டயர் 2 டயர் 3 சின்ன சின்ன ஏரியாஸும் சிட்டியா மாறப்போகுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய சிட்டி இருக்கும், அதுக்கு வெளியே பகுதி இருக்கும்ல, புறநகர் பகுதி சொல்லுவாங்களா, அவுட்ஸ்கர்ட் சொல்லுவாங்களா, அந்த அவுட்ஸ்கர்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சிட்டியா மாறிட்டே இருக்கு. ஸோ வில்லேஜ்ல இருந்து நான் கொஞ்சமா என்ன பண்றோம், சிட்டியா மாறிட்டே இருக்கும். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்டு வேணும் அப்படி கேட்டா கவர்மெண்ட் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா நம்மளோட கவர்னன்ஸ்ல நீ வில்லேஜா இருக்கியா, உனக்கு அதுக்கான ஃபண்டு. நீ சிட்டியா, உனக்கு அதுக்கான ஃபண்டு. அர்பன் ரூரல்னு தனித்தனி ஸ்ட்ரிக்ட் டெஃபினேஷன் இருக்கே தவிர இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான வில்லேஜ்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ்க்கான கவர்னன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பர்ஃபெக்டா, அந்த கவர்னன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பர்ஃபெக்ட் ஆகல. ஸோ அர்பன் ரூரல் கண்டினியூம் மீனிங் புரியுதா? ரூரலாகவும் இருக்கும், அர்பனாக மாறிட்டே இருக்கும். அந்த இன்பிட்வீன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியாஸ், இந்த மாதிரி ஏரியாஸை கவர்னன்ஸ் பண்றதுக்கான ஃபண்டோ ஐடியாஸோ இன்னும் இந்தியா டெவலப் பண்ணல. ஸோ ரூரல் அர்பன் கண்டினியூம்ன்றது இந்தியாவோட ரியாலிட்டி. ரூரல்ல இருந்து அர்பனுக்கு நிறைய பிளேசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இதுக்கான ஒரு கவர்னன்ஸ் மாடலை ஸ்ட்ராங்கா உருவாக்கணும். அதை பத்தி இந்த ஆர்டிகல் பேசுது. ஸோ இந்த பிளேசஸோட மெயின் ப்ராப்ளம் ஃபண்டு தான். நாங்கள் அர்பனா மாறிட்டு இருக்கோம், பட் நீங்க தர காசு எதுக்கு? வில்லேஜா இருக்க தரீங்க. இது ஓல்டு மெத்தட். எங்க ஊர் வந்து அர்பனா மாறி போயிடுச்சு, பட் பட்ஜெட்ல நீங்க எங்க ஊர் வில்லேஜா பாக்குறீங்க, அதுக்கான காசு மட்டும் தரீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதிகமாக்கணும், ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தாலும் அந்த காசுக்கு ஒரு கண்டிஷன் போடுறது. அதாவது அந்த காசுல இவ்வளவு அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது நீ செலவு பண்ணணும். ஸோ எல்லா ஃபண்டும் ஒரு அக்ரிமெண்டோட ஒரு கண்டிஷனோட டைப் பண்ணி வருது. பட் எங்களுக்கு ஆல்ரெடி ஃபண்ட் கம்மியா இருக்கு. அப்ப இனிமேல் காசு தரும்போது அந்த காசு கூட எந்த கண்டிஷனும் டைப் பண்ணாதீங்க, அன்டைடு ஃபண்டா கொடுங்க, அன்டைடு கிராண்ட்ஸா கொடுங்க. ரொம்ப முக்கியமானது, ஒரு சிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கு ஸ்வச் பாரத் மிஷன், அட்டல் மிஷன், அதாவது அம்ருதா, அதாவது அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனேட்டிங் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தானே, AMRUT, அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனேட்டிங் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இந்த ரெண்டு ஸ்கீம்ஸையும் ஒரு வில்லேஜ்ல இருந்து அர்பனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல, அந்த இன்பிட்வீன் டவுன்ஸ் இருக்குல்ல, அந்த டவுன்ல இந்த ஸ்கீம்ஸை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் அம்ரூட்ல ஒரு முக்கியமானது, உங்க ஊர் சிட்டியா இருந்துச்சுன்னா அந்த சிட்டியோட லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சரி பண்றதுக்கான காசு கொடுக்கும் இந்த ஸ்கீம். இதை நாங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா கவர்மெண்ட் வந்து எங்களை ரூரல் ஸ்டேட்டஸ்ல பாக்குது, பட் எங்க சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுனா மாறிட்டே இருக்கு. அப்ப இந்த லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் அந்த அம்ரூட் ஸ்கீம் எங்களுக்கு தேவை. ஸோ சென்சஸ் டவுன் ஒரு ஐடியா நம்ம கிட்ட இருக்கு. 5000 பாப்புலேஷனுக்கு மேல இருந்துச்சுன்னா சென்சஸ் டவுன். அந்த மாதிரி 23,000 சென்சஸ் டவுன்ஸ் இருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல வில்லேஜா இருக்கு. பட் இந்த ஏரியாஸ்ல நிறைய மைக்ரன்ஸ் உள்ள வந்துட்டாங்க, இன்ஃபார்மல் சென்டர் நிறைய இருக்கு, அதுவும் எல்லாமே சிட்டிக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அம்ரூட் ஸ்கீம் வழியா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு ஃபண்டு தேவையில்ல, அந்த ஃபண்ட்லாம் இந்த ஊருக்கு கிடைக்காது. என்ன ரீசன்? நீங்க ஒரு சிட்டியை வந்து அதோட growth பார்க்காம ஒன்னு ரூரல் இல்லைன்னா அர்பன் ஸ்ட்ரிக்டா பிரிச்சு வச்சுட்டீங்க. இன்னொன்னு ஸ்வச் பாரத் மிஷன், அது உங்களுக்கு தெரியும். மெயின் நேம் என்னது? ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயா, ஒரு பிளேஸ் சுத்தமா வச்சுக்கணும், டெஃபிகேஷன்லாம் பார்த்துக்கணும். இந்த பாரத் மிஷன் வந்து சிட்டிக்கு தனி பிளான், ரூரலுக்கு தனி பிளான். ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன், ஸ்வச் பாரத் மிஷன் ரூரல். இப்போ எங்க ஊர் வந்து நடுவில் இருக்கு, ஓகேவா? அர்பனும் தேவை, ரூரல் தேவை. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கீமா நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா கவர்னன்ஸ் ரொம்ப ரிஜிடா இருக்கிறதுனால எங்களால ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ண முடியல. எங்களை வில்லேஜா பாக்குது, இது மட்டும் தான் கிடைக்குது. அப்ப அம்ருத் மிஷனை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அம்ருத் எதுக்கு? சிட்டி டெவலப் பண்றது தான். பட் நாங்க என்னது வில்லேஜ்ல இருக்கோம். அப்ப அதை என்ன பண்ண முடியல, கம்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியல. இந்த ரெண்டு ஸ்கீமையும் இன்டகிரேட் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மிங் சிட்டிஸ் இருக்குல்ல, ரூரல் அர்பன் கண்டினியூம் இருக்குல்ல, இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு கவர்னன்ஸ் மாடலை உருவாக்கணும். ஸோ 1990s வில்லேஜ்னா யாரு, சிட்டினா யாரு டிஃபைன் பண்ணி அங்க ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உருவாக்கணும். அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட மெத்தட், கான்செப்ட்ஸ், ரூல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ 70
73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸை அகைன் திருத்தி அர்பன் ரூரல் கண்டினியூத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சிட்டிஸை மேனேஜ் பண்றதுக்கான லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் தர்றது, ஃபண்டை இம்ப்ரூவ் பண்றது, கவர்னன்ஸ் மாடலை வந்து கொலாபரேட்டிவ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸை அப்டேட் பண்ணணும். அதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்னன்னா, ஒரு பெரிய பிளேஸ்ல இது ஒரு டவுனு, இது ஒரு டவுனு, இது ஒரு டவுன், இது டெவலப் ஆகிட்டு இருக்கு, இது லைட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொன்றுக்கும் தனியாக போட முடிய கஷ்டம் தான். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. பட் இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஒர்க் ஆகல. இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஒர்க்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். மீனிங் புரிஞ்சா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்கன்னா நிறைய டவுன் இருக்குமா, அதுல சில ஏரியாஸ் வந்து ரூரலா இருக்கும், சிலது டவுனா இருக்கும், சிலது ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்குமா. இந்த மாதிரி ஏரியாஸை மேனேஜ் பண்றது தான் என்னோட வேலையை, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட வேலை. அப்போ இந்த அர்பன் ரூரல் கண்டினியூம் பிளேஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்றதுக்கு இந்த கமிட்டியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். இன்னும் முக்கியமாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சானிடேஷன், கிளீன் வாட்டர், அந்த மாதிரி முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் முடிச்சாச்சு. அண்ட் சில பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ரீசேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் பாயிண்ட் ஒன்று தான். ஓகே. அண்ட் ஆல்சோ சில பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த ஸ்டோரிக்கு இந்த மெத்தட் ஆஃப் நரேஷனுக்கு அந்த பாயிண்ட் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்க முடியாத ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் படிக்கும் போது எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் மோர் படிச்சிருங்க.